அதுல அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பயங்கர எமோஷன் ஆகிடுச்சு. ரொம்ப உண்மையா உழைப்பான். நம்ம படத்துல வர மாதிரி தான். அவர் என்கிட்ட ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்லை. அவர் அன்னைக்கு அப்படி சொன்ன ஒரு வார்த்தை வந்து, நான் சில நாள்லாம் எங்கேயோ ஷூட் பண்றோம். அன்னைக்கு நான் ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு அந்த அன்னைக்கு க்ரௌடு டஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. நைட்டு மார்னிங் வரும் ஃபுல்லா ஷர்ட்டே கருப்பாயிடுச்சு. யாருக்கு அது மாதிரி எமோஷன் ஆயிடுச்சு. இங்க வாடான்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அந்த படம் முடிஞ்சு சார் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் சொல்லுவார், ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணாங்க. நான் ரொம்ப ஒரு வறுமையான குடும்பத்திலேருந்து வரேன். சினிமான்னு சொன்னா அவங்களுக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத தூரத்திலயோ உயரத்திலயோ இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு அதனாலேயே அவங்கள்ட்ட சொல்றதை விட நம்ம அதுக்கு ஏதாவது செஞ்சிடணும். சிவான்னா அப்படிதான் பழகணும். ஐடென்டிட்டி. ஆமா 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 அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஃபுல்லா நினைஞ்சிருக்கேன் நானு. கதவை மிஷ்கின் சாரே திறந்தாரா. நான் மிஷ்கின் சார் எனக்கு ரியலைஸ் ஆகல. அவர் கண்ணாடி போடல. யாருன்னு கேக்குறாரு. நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டேன். அப்புறம் அட மிஷ்கின் சாரு நம்ம முன்னாடி அவரோடய பார்த்தாரு. இப்படி மழை பெய்யுது இதுல வந்திருக்கேப்பா அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு அது ஒரு மாதிரி ஒரு பையன் இப்படி நனைஞ்சு சாப்பிட்டியான்னு கேட்டாரு. ஐயா காலையில சாப்பிட்டேன் சார்னு. வந்து முதல்ல உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி டவல் கொடுங்கன்னு சொல்லி தலையெல்லாம் தோட்டி. சில டைரக்டர்ஸ் ரொம்ப மோசமா நடத்துனதும் இருக்கு. வீடு நான் இன்னும் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 3 BHK சைன் பண்ணியாச்சா? பண்ணிடுவேன்னு நம்ம கேட்குறோம். அது அம்மாவுக்கு அந்த ஒரு வீடை கட்டுறோம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸ்ரீ கணேஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவரோட முதல் படம் மாதிரி இருக்கு. 8 தோட்டாக்கள் ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸா. அண்ட் குருதியாட்டம்ல வேற ஒரு புது படமா ஃபர்ஸ்ட் படம் மாதிரி வந்தது. அண்ட் இதுல ஒரு ஃபர்ஸ்ட் படமா இருக்காரு. மெயினா யார் இந்த ஸ்ரீ கணேஷ்? ரொம்ப சந்தோஷம் நீங்க அப்படி சொல்றது. எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சினிமா தான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுமே சினிமாக்குள்ளே இருக்கிற இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ எங்கே பேசினாலும் சினிமா தான். நான் பயங்கர சினிமாவோட ஃபேன். நான் வந்து ரொம்ப ரசித்து படம் பார்ப்பேன். எல்லா விதமான படங்களும் பார்ப்பேன். அதனால எனக்கு முடிஞ்ச அளவு எல்லா விதமான படங்களும் பண்ணணுன்னு ஒரு ஆசை எனக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குதுன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இன்னும் ரொம்ப கான்ஷியஸாக நம்ம இதுலேருந்து வேறு ஒன்று பண்ணுறேன்னு ப்ரூவ் பண்ணோம். அந்த மாதிரி கூட இல்லை. இப்படி ஒன்று பண்ணிட முடியாதா, இந்த கலரில் ஒரு ப்ரஷ் எடுத்து ஒன்று பண்ணிட முடியாதா, இந்த கலர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண முடியாதான்ற ஒரு ஆசை தான். ஸோ அப்படி. ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் 3 BHK. அது வந்து நானும் நம்மளோட வாய்ஸ் இது, நமக்கு இந்த மாதிரி கதைகளை நம்மளால ரொம்ப ஹானஸ்டாக சொல்ல முடியுது. இந்த கதைக்கு இவ்வளோ பேரை நம்மளால கனெக்ட் பண்ண முடியுதுன்னு எனக்கு என்னை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்த ஒரு முக்கியமான படம் 3 BHK. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக. ஓகே, 3 BHK எப்படி உங்களை ஐடென்டிஃபை பண்ணுச்சோ சினிமா தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ ஐடென்டிஃபை பண்ணீங்க? ரொம்ப சின்ன வயசுலேருந்து சினிமா பார்ப்போம். அது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே அது சினிமாவோட தாக்கம் இல்லைன்னா தப்பு. ஆமாம். நமக்கு சில நேரங்களில் சில பேர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் ஆகிடுவோம் இல்லையா. நம்ம சினிமா பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி நான் ஒரு கட்டத்தில் சினிமா நிறைய பார்ப்பேன். அதை பற்றி பேசுவேன். நம்மள அறியாமல் அந்த டைலாக்ஸை இமிட்டேட் பண்ணுவோம். ஸ்கூலில் நாடகம் போடும். அப்படி இருந்து நான் ஒரு 11th ஸ்டாண்டர்டில் கான்ஷியஸாக டிசைட் பண்ணேன், நம்மளால் இதை பண்ண முடியுது, நம்ம இதே ஒரு வேலையாக செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப உண்மையை சொல்லணும்னா சினிமாவில் இருக்கிற புகழ் மேலேயோ அது மேலெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம இது பண்ண நமக்கு பிடிக்குமே அப்படி ப்ராசஸ் மேலே. ஆமாம், எனக்கு ஒரு கதை எழுத பிடிக்கும். நம்ம அதை ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அவங்களோட ரியாக்ஷனை பார்க்க பிடிக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான ரீசன் சினிமான்ற இதை எடுத்து பண்ணுறதுக்கு, இந்த இது செய்யறதுக்கு. அதுக்கு அடுத்து என்ன ரூட்டை பிடிச்சிங்க? சினிமா ஓகே ஆயிடுச்சு, சினிமா தான் அப்படின்னும் போது என்ன அடுத்து என்ன? மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தீங்க? ஆமாம், மிஷ்கின் சார். அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல பண்ண வேலை வந்து கிரேசி மோகன் சார் கிட்ட செட் பாயா அவரோட நாடகங்களில் வேலை பார்த்தேன். என்னென்னா நான் ரொம்ப ஒரு வறுமையான குடும்பத்துலேருந்து வர ஒரு பையன். சினிமாவுக்கு போகணுன்னு சொன்னால் வீட்டிலலாம் அவங்க ஐயோ இந்த பையன் நம்ம ஃபேமிலி, இந்த படத்தில் வர பிரபு மாதிரி தான் ஃபேமிலியோட ஹோப்பாக பார்க்குறாங்க. சினிமான்னு சொன்னால் அவங்களுக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத தூரத்துலேயோ உயரத்துலேயோ இருக்கிற ஒரு விஷயம். அதை எப்படி பண்ண முடியுன்ற பயம் இருக்கும் எனக்கு. அதனாலேயே இல்லை நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறத விட நம்ம அதுக்கு ஏதாவது செஞ்சிடணுன்ற தவிப்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் நான் காலேஜ் டேஸில் யதார்த்தமாக அவங்க நாடகம் ஒன்று பார்த்தேன். அதில் நான் ஒரு தைரியத்தில் போய் ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன்
தைரியமாக போய் கேட்டுட்டேன். இன்ஃபேக்ட் இல்லை, நான் அப்போ +2 படிச்சுட்டு இருந்தேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த டைமு நான் போய் தைரியமாக கேட்டுட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை இங்கே கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. இங்கே என்ன எதுக்குப்பா, என்ன பண்ண போறீங்க? இல்லை எனக்கு சினிமாவுக்கு போகணும், அதுக்கு இங்கே வேலை செஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், நான் இங்கே ஏதோ ஒன்று பண்ணி கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் இன்ஃபேக்ட் +2 படிக்கும்போது சனி ஞாயிறானா அவங்களோட நாடகத்தில் போய் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன். கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ரொம்ப நான் எடுத்து வேலை செய்கிறது ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்கள் அவங்களோட எல்லா நாடகத்தோட ஸ்கிரிப்டும் எனக்கு மனப்பாடமாக தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த நாடகம்னா அதோட செட் ப்ராப்ஸு எல்லாத்தையும் நான் எடுத்து அந்த லைட் ஆஃப் ஆகும்போது கடகடன்னு அதை மாற்றி வைக்கிறது, அது எல்லாமே செய்வேன். அதுதான் நான் காலேஜ் அந்த 3 இயர்ஸ் அதை செஞ்சு அப்போ அப்படியே நான் காலேஜ் டைம்லேயே அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை காலேஜ் எங்கே பண்ணீங்க? நான் ஜெயின் காலேஜ் மீனம்பாக்கம் படித்தேன். ஸோ அப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட முடியுமான்னு நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாருமே இன்னொன்று காலேஜே முடிக்கல, நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அப்போ இருந்த தவிப்பு, ஐயோ நம்ம இப்போ வேலை கிடைச்சா அப்படியே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. யார்கிட்டலாம் கேட்டீங்க இந்த மாதிரி? நான் அந்த டைமில் சேரன் சார் ஆஃபீஸு ஒரு அட்ரஸ் கிடச்சிது, சேரன் சாரோட ஆஃபீஸ்ன்னு சொல்லி. ஸோ நான் அங்கே போய் சேரன் சார் ஆஃபீஸில் ரெகுலராக நின்றுட்டே இருப்பேன். அவர் ஒரு கட்டத்தில் என்னை பார்த்தாலே நீ காலேஜ் முடிச்சுட்டு தான் இந்த ஆஃபீஸ் பக்கம் வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி நிறைய பேர்கிட்ட நான் ஒரு ஸ்டில் கேமராமேன் கிட்ட ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி, ஏன்னா அவர் ஷூட்டிங்கில் ஃபோட்டோஸ் எடுப்பார். சரி அப்படி ஒரு ஷூட்டிங்கை பார்த்துட முடியாதா அப்படின்றது. எனக்கு சிவான்னா அப்படி தான் பழகம். நான் காலேஜ் முடிக்கிற டைமில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீகண்டன் சொல்லிட்டு. அவர் வந்து பாலுமேந்திர சட்டை படித்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார். அதில் சிவா அண்ணன் நடிச்சாங்க, ஐடென்டிட்டி. ஆமா ஆமா ஆமா, அந்த ஷார்ட் ஃபிலிம். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா. ஆமா, அப்படி நான் சிவா அண்ணா முதல்ல அப்படிதான் சிவா அண்ணா பழக்கம். அசிஸ்டன்ட் டைரக்டரா நம்ம அவனோட தவிப்பு இருந்து அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம இதுல அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நான் சந்தோஷப்பட்டு இது பண்ணது. அதுல ஹீரோ சிவா அண்ணா. அப்படி ஆரம்பிச்ச ஒரு அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் அது. அதுக்கப்புறமா எனக்கு என்னன்னா, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் இவ்வளோ பேர்ட்ட ட்ரை பண்ணதில் ஒன்று தெரிஞ்சுது, அது ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு. சில டைரக்டர்ஸ் ரொம்ப மோசமாக நடத்துனதும் இருக்குது. அப்போது நான் சரி, அப்போ தான் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த விஷயங்கள் ஆரம்பிச்சுது. நான் நினச்சேன், சரி நமக்கு யாரும் பொறுமையாக சொல்லித்தரது இங்கே செய்ய மாட்டாங்க, நம்மளாம் எடுத்து கற்றுக்கலாமா, எது செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு பெரிய இதை கொடுத்துச்சு, ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. மொதல் ஷார்ட் ஃபிலிமுக்கும் அதோட ஃபைனல்ஸில் வந்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஒரு பெரிய க்ரோத்தை, ஒரு டெக்னீஷியனாக நம்ம இதை செய்ய முடியுது, என்ன பண்ண முடியுதுன்னு ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறமா என்னோட ஆனால் முக்கியமான வேலை, இப்போ கார்த்திக் சுப்பராஜ் அண்ணா, பாலாஜி மோகன், நல்லன் அண்ணா எல்லாருமே டைரெக்டாக படம் பண்ணாங்க. எனக்கு வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போதே இதெல்லாம் ப்ரொஃபைலாக காட்டி ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆயிட முடியாதா அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்தது. ஏன் நீங்கள் படம் பண்ணணும் டேரெக்டாக? மேபி எனக்கு அதுதான் அப்போ வந்து டிரெக்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஒருத்தர் டிரெக்டாக படம் பண்ணுறது வந்து ப்ரூஃபே இல்லை. ஃபஸ்ட்டு அதை பண்ணது வந்து கார்த்திக் சுப்பராஜ் அண்ணாவும் பாலாஜி மோகன் அண்ணாவும் தான் பண்ணாங்க. ஆனால் அதனால நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது எங்களுக்கு அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்றதே இல்லைன்றதால, பட் என்னோட இன்டென்ஷன் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டா போதும், நம்ம வந்து சினிமாவை கற்றுக்க முடியும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் தான் மிஷ்கின் சார் கிட்ட சேர்ந்தேன். பயங்கரமாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணேன். மிஷ்கின் சார் இப்போ வரைக்கும் சொல்லுவார், ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணேன். நான் மறக்க முடியாத ஒரு இது வந்து நம்ம குருதியாட்டமோட ப்ரெஸ் மீட்டில் அவர் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறது, நீங்கள் எமோஷன் ஆகி அழுவீங்க. அது சாதாரணமாக வராது, ஒரு குரு கிட்டேருந்து ஒரு இது வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே எமோஷன். அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை பயங்கர எமோஷன் ஆகிடுச்சு. ரொம்ப உண்மையாக உழைப்பான், யாருக்கு எப்போவும் நல்லதே நினைப்பான் அப்படின்னு அவர் சொன்ன. நான் இதே தான் நம்ம படத்தில் வர மாதிரி தான். அவர் என்கிட்ட ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்லை. அவர் அன்னைக்கு அப்படி சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு அது ரொம்ப எமோஷனலாக மூவ் பண்ணிடுச்சு. மெயினாக அவர்கிட்ட ஜாயின் பண்ணுற அந்த மொமெண்ட் இருக்குமே, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவரோட அந்த பேச்சு அண்ட் அவரோட அந்த நாலேஜபிளான விஷயங்கள்லாம் எப்படி உள்ளே போனீங்க அவர்கிட்ட? நான் அது ஒரு ஃபன்னியான எக்ஸ்பீரியன்ஸு. நான் 1-2 இடத்துல சொல்லியிருக்கேன். மிஷ்கின் சார் என்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டதே ஒரு பயங்கர புயல் மழை அன்னைக்கு. நான் அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி அதே மாதிரி ரெஸ்யூம் எடுத்துகிட்டு அவர் ஆஃபீஸ் போயிருந்தேன். அவங்க மேனேஜரும் யாரோ இருந்தாங்க. சார் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காங்க, டிஸ்கஷன் போயிருக்காங்க, 18ஆம் தேதி வாங்க அப்படி ஒரு டேட்டை சொல்லிவிட்டு அனுப்பிட்டாங்க. கரெக்டாக அந்த டேட் வருது, அன்றைக்கி சென்னை ஃபுல்லாக புயல் மழை, பயங்கரமான மழை. இல்லை நம்ம அந்த டேட்டில் வர சொன்னாங்களே, நான் கிளம்பி போயிட்டேன். நான் தாம்பரம்லேருந்து கிளம்பி, அவரோட ஆஃபீஸ் வந்து சிட்டியில் இருக்குது, போகிறேன். பஸ் எல்லாம் ஃபுல்லாக தண்ணியை பாதியில் நிறுத்திட்டாங்க. நான் அதில் இறங்கி இவ்வளோ தண்ணியில், நம்ம இன்டர்வல் பிளாக் மாதிரி அவ்வளோ தண்ணியில் நடந்து ரொம்ப தூரம் போகிறேன். போனால் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கேன் நான்.
கதவை மிஷ்கின் சாரே திறந்தார் ஆஃபீஸில். மிஷ்கின் சாரோட ஆஃபீஸ் வந்து பார்க்கிங் இருக்கும், ஒரு இது மேலே பார்க்கிங் ஃபுல்லாக தண்ணி. போயிட்டு நான் காலிங் பில் அடிக்கிறேன், சாரே திறந்தார். ஏன்னா இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் வரல, இருக்கிற டிரான்ஸ்போர்ட் இல்லாதால. நான் மிஷ்கின் சார்னு எனக்கு ரியலைஸ் ஆகல, அவர் கண்ணாடி போடல. நான் பார்த்துட்டு யாருன்னு கேட்குறாரு. நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிட்டேன், இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்டர்வியூக்கு வர சொன்னேன். அப்புறம் தான் அட மிஷ்கின் சாரே நம்ம முன்னாடி நிற்கிறது அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறேன். அவரோடய பார்த்தார், இப்படி மழை பெய்யுது இதில் வந்திருக்கேப்பா அப்படின்னு சொன்னார். இல்லை சார் இந்த டேட்டில் வர சொன்னாங்க, அதான் வந்தேன்னு சொன்னோடனே உள்ளே கூப்பிட்டாரு. அவருக்கு அது ஒரு மாதிரி, ஒரு பையன் இப்படி நனைஞ்சு வந்திருக்கான்னு சொல்லிட்டு, அங்கே ஆல்ரெடி 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நீ சாப்பிட்டியான்னு கேட்டார். மணி 1:30 மணி 2 மணி இருக்கும். ஐயா காலையில் சாப்பிட்டேன் சார்னு. வந்து முதல்ல உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி, இந்த பையனுக்கு ஒரு டவல் கொடுங்கன்னு சொல்லி தலையெல்லாம் தோட்டி அப்படிதான். அப்புறம் அப்படியே அன்னைக்கு சின்ன சின்னதாக கேள்வி கேட்டார், இது படிச்சிருக்கியா அது படிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு. இல்லை சார் நான் இங்கிலீஷில், சார் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பாங்க, நான் அதெல்லாம் இன்டர்வியூலாம் கேட்டிருக்கேன், நான் அதெல்லாம் படித்ததில்லை சார், ஆனால் நீங்கள் கொடுத்தா நிச்சயமாக கற்றுப்பேன் சார்ன்னு சொன்னேன். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் அப்படியே இருந்தேன். நைட் வந்து சொன்னார், சரி நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் வந்துரு. ஸோ அப்படி தான் நான் சேர்ந்தது. செலக்டட். ஆமாம், நைஸ். சூப்பரான ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து என்னென்ன படங்கள்லாம் ஒர்க் பண்ணீங்க? நான் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தா ஒரு படம் தான், ஓனாய் மாட்டுக்குட்டியும். அந்த படம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷ ஜேர்னி ஒன்று இருந்தது. ஏன்னா சாருக்கு அப்போ முகமூடி கொஞ்சம் சரியாக போகாத ஒரு டைமு. அதனால அதுக்கப்புறம் சார் ஒரு 2-3 படங்கள் பண்ண வேண்டியது, பெரிய படங்கள், பெரிய ஹீரோஸோட படங்கள். வேறு வேறு ரீசனால் அந்த படங்கள் நடக்கலை. எனக்கு பெரிய அனுபவமே, நான் சாரோட ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருந்தா கூட, சாரோட ஸ்கிரிப்டாக ஒரு 3 ஸ்கிரிப்டை சார் எப்படி பண்ணுறாரு, ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த ஸ்கிரிப்ட் முடிகிறது வரைக்கும் எப்படி வளர்ந்துச்சுன்னு சார் எழுதுவாங்க, நான் தான் அதை டைப் பண்ணுவேன் அந்த டைமில். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய அனுபவம். சார் ஒரு ஸ்கிரிப்டை ஒரு ஐடியாலேருந்து எப்படி டெவலப் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் பண்ண படம் தான் ஓனாய் மாட்டுக்குட்டி. அந்த பெரிய படங்கள்லாம் நடக்காத ஒரு டைமில் சரி நம்ம சின்னதாக ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லி பண்ண படம் தான் ஓனாய் மாட்டுக்குட்டி. நாங்கள் அதில் ரொம்ப கம்மி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான், மொத்தமே ஒரு 3 பேர் தான். ஸோ எல்லா வேலையும் எழுத அப்போ சாரே சொல்லுவாங்க, நீலாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கல்லடா, அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ண போகிறோம், அப்படி ஒர்க் பண்ணு, அப்படி தான் ஒர்க் பண்ணணும், நம்மக்கிட்ட ரொம்ப சப்போர்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லி. ஸோ அப்படி பண்ணது தான் ஓனாய் மாட்டுக்குட்டி. அந்த படம் முடிஞ்சு சார் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சார் நான் அதை ரொம்ப அந்த வேலையை இழுத்து போட்டு செய்வேன். நான் சில நாள்லாம் எங்கேயோ ஷூட் பண்ணுறோம், அன்றைக்கி நான் ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு, அந்த அன்றைக்கி க்ரௌடு டஸ்ட்டு எல்லாம் இருந்துச்சு, நைட்டு மார்னிங் வரும் ஃபுல்லாக ஷர்ட்டே கருப்பாயிடுச்சு. அப்படி சாருக்கு அது மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. இங்கே வாடான்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு சரி போ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதனால சார் வந்து அந்த படம் முடிஞ்சு இதுக்கு மேலே நீ ஒர்க் பண்ண வேணாம், அப்போ நான் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருந்தேன், சாருக்கு அது பார்த்துருக்காங்க. ஸோ நீ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்க, இப்போ தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணவங்களாம் டைரக்டர் ஆகிறாங்க, நீ இதுக்கு மேலே ஒர்க் பண்ண வேணாம், நீ போயிட்டு எழுத உனக்கு ஒரு டைம் ஆகும், அதுக்கப்புறம் படம் பண்ணுன்னு சாரை அனுப்பி வச்சாங்க. அதுதான் சாருக்கு அந்த பிளெஸிங்ஸோட அப்படியே 8 தோட்டாக்கள் நடந்துச்சு. அதுதான் நீங்கள் எழுதின ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா? இல்லை, நான் அதுக்கு முன்னாடி 2 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அதை படமாக பண்ண ட்ரை பண்ணி ஒரு படத்துக்கு டெஸ்ட் ஷூட் வரைக்கும்லாம் போயிட்டு அப்புறம் நடக்கலை. அது என்ன மாதிரி ஜானர்? அது ஒரு இமோஷ்னலான ஒரு ஸ்டோரி தான். அது ஒரு மதுரையில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. இன்ஃபேக்ட் அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியாக இருந்தது. அதோட ஒரு சீடை தான் எடுத்து அதை மெயின் ஸ்ட்ரீமாக மாற்ற முடியுமான்னு பண்ணி ட்ரை பண்ணது தான் குருதியாட்டம். பட் அது அந்த சோல் மிஸ் ஆகி அது கொஞ்சம் வேறு டைரெக்ஷனுக்கு போயிடுச்சு. நானுமே அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணேன், அந்த கதையை அதே சோலோடு அது பண்ணியிருந்தால் வேறு மாதிரியான ஒரு நல்ல படமாக அது இருந்திருக்கும். நம்ம அதை அந்த சோலை எடுத்து இந்த மாதிரியான ஒரு படமாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த ஜானர் படத்துக்கான நியாயமாக அது இதுவும் சரியாக வராமல் அந்த 2க்கும் ஜஸ்டிஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். அடுத்து என்ன மாதிரியான படங்கள் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் எதுவும் யோசிக்கல. இந்த 2 வருஷமா இருந்த 100% எனர்ஜி எமோஷனை 3BHKக்கு தான் கொடுத்தேன். இப்போ இந்த 1 வீக்காக ஆடியன்ஸோட ரியாக்ஷனை பார்க்குறது, அதெல்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ரிசீவ் பண்ணி இப்போ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கதை என்னன்றதை யோசிக்கணும். எனக்கு ரொம்ப வேறு எதுவுமே கிடையாது, வேறு என்டர்டெயின்மெண்ட்டோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதோ எதுவும் கிடையாது. இதை முடிச்சுட்டேன்னா இம்மீடியட்டாக அடுத்த கதை எழுத உட்கார்றது தான் எனக்கு ரிலாக்ஸ். ஆமாம். ஓகே. அண்ட் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன், நீங்கள் வந்து வீடு நான் இன்னும் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 3BHK சைன் பண்ணியாச்சா? பண்ணிடுவேன் சீக்கிரம். நான்
அது அம்மாவுக்கு அந்த ஒரு வீடை கட்டணும். என் லைஃப்பில் இருக்க ஒரே ஒரு பெரிய மெட்டீரியல் ஆசைன்னா எனக்கு அது மட்டும்தான். அது கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணும்போது உங்களை இன்வைட் பண்ணுவேன். நீங்க தேங்க்யூ ஸோ வரணும். மச். அண்ட் லாஸ்ட்டாக அவர் முடிக்கிற போது 3 பிஹெச்கேவோட ப்ரொமோஷன்ஸில் வந்து எனக்கு ரொம்ப வெகுவாக பிடிச்சிருந்தது வந்து 3 பிஹெச்கே At 150. 75 lakhs அடிச்சுட்டு வெறும் 150 அப்படின்னு போட்டிருந்தாங்க. லைக் ஒரு கிரியேட்டிவான ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த அந்த ஒரு வீடு மாதிரியான ஒரு இதெல்லாம் கொடுத்தது. இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த படத்தோட கோர் இதுதான் அப்படின்றத நோக்கி உள்ள கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அண்ட் படம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படம். எல்லாருமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எங்களுக்காக வந்து ரொம்ப பொறுப்பாக அழகாக என்னென்ன கேட்டேன்னு அது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்து சீக்கிரமாக ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அது ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு படம் பார்த்துட்டு ரொம்ப இமோஷ்னலாக பேசுனீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக படத்தை பற்றி நீங்கள் கேட்டதால தான் நானும் ரொம்ப ஆசையாக இதெல்லாம் ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு சொல்ல முடிஞ்சது. ஸோ நீங்கள் இந்த இன்டர்வியூ உங்கள் டைமை செலவு பண்ணி எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.